நம்ம வந்து டிவி ரொம்ப நேரம் பார்க்குறோம், மொபைல் ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்குறோம், புத்தகம் ரொம்ப நேரம் பார்க்குறோம் அப்படிங்கும்போது, இந்த மூளை என்ன பண்ணுதுன்னா, இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. இந்த டிவியில பார்க்குற காட்சிகள்லாம் வித்தியாசமா இருக்கு. அங்கே நம்ம இயற்கைய தான் பார்க்குறோம். ஆனா, அந்த ஒளி அந்த எப்படி ஒரு அ இடத்துல ஒரு வித்தியாசமான காட்சி தானே அது. ஒரு ஒரு கண்ணாடியில வந்து நமக்கு வித்தியாசமான காட்சி தெரியுது. அப்புறம் புத்தகங்கள்ல உள்ள விஷயங்கள் இது எல்லாமே செயற்கையானது. அப்ப என்ன ஆகுதுன்னா, மூளைக்கு இது வித்தியாசமா இருக்கு. அப்படிங்கும்போது, அது உள்ளுக்குள்ள செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு இத கவனிக்க ஆரம்பிச்சுருது. நம்ம என்ன பண்றோம், மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறோம்ல, அது கலர் மாறுது, அதிலேயே காட்சிகள்லாம் மாறுது. இப்போ நம்ம வந்து வெறுமனே இயற்கையான காட்சிங்கிறது என்னது? இப்படி கீழ பார்த்தா உனக்கு பூமி தெரியும், மேல பார்த்தா வானம் தெரியும். இப்படி ஒரு அருவிய பார்க்கணும்னா, அருவி இருக்கிற இடத்துக்கு நம்ம தேடி போணும். ஒரு குளத்த பார்க்கணும்னா, குளம் இருக்கிற இடத்துக்கு நம்ம தேடி போணும். ஆனா, நம்ம உட்காந்துக்கிட்டே நம்ம அருவிய பார்க்குறோம், நிலத்த பார்க்குறோம், வானத்த பார்க்குறோம், விண்வெளிய பார்க்குறோம். இப்படிப்பட்ட இந்த மாரி வித்தியாசமான தன்மை கொண்ட இந்த காட்சிகள், அப்போ மூளைக்கு என்ன பண்ணுது? இது இது ஒரு வித்தியாசமா இருக்கு. அப்படிங்கும்போது, அது உள்ளுக்குள்ள செய்ய வேண்டிய வேலைகள விட்டுட்டு இத கவனிக்குது. இப்படி ரொம்ப நேரம் கவனிக்கிறதுனால, உள்ளுக்குள்ள வேலை இருக்குல்ல, மூளைக்குன்னு வேலை இருக்கும் நெறைய. இந்த உடல் உறுப்புகள்லாம் ஒழுங்கா செயல்பட வைக்கணும், வேலை வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இந்த மூளைக்கு இருக்குது. நீங்க புத்தகத்த மணிக்கணக்கா படிக்கிறீங்க, அல்லது மொபைல் ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்குறீங்க, டிவி ரொம்ப நேரம் பார்க்குறீங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மூளையானது உள்ள செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு, இத பார்க்க ஆரம்பிச்சுருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற வேலை நடக்காது. உள்ளுக்குள்ள உறுப்புகளோட வேலைகள் எல்லா வேலைகளும் தடைப்படும். ஒரு மூளையோட கவனம் வந்து ஒரு தலைவர் இல்லன்னா என்ன ஆகும் அப்படின்னு, ஒரு ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா, முதலாளி வரலன்னா என்ன ஆகும்? முதலாளி வரவே மாட்டார். முதலாளியே இல்லாத ஒரு நிறுவனம் என்ன ஆகும்? ஒரு மேனேஜரே இல்லாத நிறுவனம் என்னவாகும்? அங்க யாருமே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க. தப்பான வேலைகள செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது வேலை செய்ய மாட்டாங்க. அப்புறம் வந்து சும்மா இருப்பாங்களான்னா, சும்மாவும் இருக்க மாட்டான். தப்பான வேலைகள்லாம் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த வேலையெல்லாம் அந்த அந்த நிறுவனத்தில் உள்ளவர்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள், அந்த தொழிலாளர்கள். அதுபோல் தான் இந்த உடம்புல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மேனேஜரே என்ன பண்றாரு, மூளைங்கிற முதலாளியே என்ன பண்ணுது அப்படின்னா, அ வெளியில நீ புத்தகம் படிக்கும்போது, புத்தகத்தில உள்ள விஷயத்த கவனிக்க ஆரம்பிச்சுருது. ஏன்னா இது வித்தியாசமா இருக்கு. ரொம்ப வித்தியாசமான தன்மை கொண்டது. இந்த புத்தகத்தில் உள்ள ஒரு விஷயங்கள படிக்கும்போது, அது கற்பனை செய்யும்போது, உட்காந்துக்கிட்டே நீ உலகத்த கற்பனை பண்ணலாம். அந்த புத்தகத்தில ஒரு விண்வெளி அப்படின்னு விண்வெளிய பத்தின செய்தி வந்துன்னா, விண்வெளிய பத்தின கற்பனைக்கு போயிடுது அது. அதுபோல டிவி, மொபைல் ஃபோன் இப்படி வேற ஒரு உலகத்த பத்தி உட்காந்துக்கிட்டே நீ வந்து கற்பனை செய்யும்போது, மூளையானது உள்ளுக்குள்ள செஞ்சுகிட்டு இருக்கிற அந்த வேலைய விட்டுட்டு வந்துட்டு, நீ புத்தகத்த கவனிக்க ஆரம்பிச்சுருது. புத்தகம், மொபைல் ஃபோன், டிவிய கவனிக்க ஆரம்பிச்சுருது. அதனால என்ன ஆகுதுன்னா, உள்ள வேலைகள் உள்ள நெறைய வேலைகள் நடக்க வேண்டியிருக்கு. இந்த சிறுநீரகம், இதயம், கல்லீரல், கணையம், குடலு, காலு, எலும்புன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா ஏகப்பட்ட வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு, மூளை வந்து வெளியில உள்ள வேலைகள கவனிக்கிறதுனால, உள்ள வேலைகள் நின்று போய் விடுகிறது, தடைபடுகிறது. அப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னா, தப்பா வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஏன்னா முதலாளி தான் இல்லல்ல, இத செய்யணும், அத செய்யணும்னு சொல்ற அந்த முதலாளி இல்ல. அப்போ அந்த உடம்பு உள்ளுறுப்புகளுக்கு பயமே இல்லாம போயி, அதுவாவே தன்னிச்சையா வேலை செய்ய ஆரம்பிக்குது. தன்னிச்சையா இதயம், நுரையீரல் எல்லாமே தன்னிச்சையா தப்பா வேலை செய்யுது. இது வந்து ஒரு நோய்களுக்கு காரணம். மூளை சோர்வுக்கு காரணம், உடல் சோர்வுக்கு காரணம், சோம்பேறித்தனத்துக்கு காரணம். எப்படி வேலை செய்யணும்னு தெரியாம போயிருது. ஒரு கட்டத்தில எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு தெரியாம தப்பா வேலை செஞ்சு, நோய்கள் வருவதற்கு இந்த புத்தகங்கள் ஒரு காரணமாக இருக்குது. மொபைல் ஃபோன், டிவி எல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால இதெல்லாம் வந்து அ அளவோட நீ வந்து புத்தகம் படிச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்றல்ல. நான் புத்தகமா படிக்கிறேன். ஆனா நீ பார்க்குற வேலைங்கிறது புத்தகம் படிச்சதுனால தான் செய்ற. நீ செய்யக்கூடிய வேலைய புத்தகம் படிக்காம செய்ய முடியாது. புத்தகத்திலேருந்து இப்போ பள்ளிக்கூடத்திலேருந்து நீ படிக்கிற, ஆசிரியர் பாடம் போதிக்கிறார். அப்போ புத்தகத்த படிச்சுட்டு வந்து தான் இன்னைக்கு ஒரு வேலை செய்ற பாரு. அந்த வேலையும் என்ன பண்ணும், இது போல தான். அப்படி நீ செய்கிற ஒரு வேலை இருக்குல்ல, நான் புத்தகத்த இப்போலாம் படிக்கிறது இல்லைங்க. நான் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்கேன். ஆனா மருத்துவம்லாம் படிச்சிருக்கேன். அப்ப தான் நான் புத்தகத்த படிச்சேன். இப்போ அதிகமா நான் புத்தகம் படிக்கிறது இல்ல. அப்படின்னா என் உடம்பு ஆரோக்கியமா செயல்படுமா? அப்படின்னா கிடையாது. நீ செய்ற வேலைய புத்தகத்த படிச்சுட்டு தானே வந்து செய்ற. புத்தகத்தில உள்ள விஷயம் எல்லாமே, புத்தகத்தை படித்துவிட்டு செய்கிற வேலைகள் எல்லாமே அது வித்தியாசமானது தான், இந்த மூளைக்கு. அதனால அது வித்தியாசமா இருக்கும்போது, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இத எட்டி அதனால புத்தகத்தை படித்துவிட்டு செய்ற வேலை, புத்தகத்தை படித்துக் கொண்டு இருக்கும்போதே உனது உடலில் தடை ஏற்படுகிறது. அப்புறம் புத்தகத்த படிச்சுட்டு வந்து அந்த வேலைய நீ செய்றல்ல, அதுவே உனக்கு மிகப்பெரிய தடைய உடம்புல ஏற்படுத்தும். நோய்களை ஏற்படுத்தும். அதான் நோயாக மலரும். நெறைய சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும், குழப்பங்களை ஏற்படுத்தும்.
பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். நோய்கள் தான் அந்த பக்க விளைவுகள். அதனால் புத்தகத்தின் உதவி இல்லாமல் நாம் செய்கிற வேலைகள், புத்தகத்தை படிக்காமல் நாம் செய்கிற வேலை, நான் செய்கிற வேலைக்கு புத்தகத்தை படிக்கணுங்கிற அவசியமே இல்லைப்பா. அப்படிப்பட்ட வேலைகளை நாம் செஞ்சோம் அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எளிமையாக இருக்கணும் நம்ம செய்கிற. அப்போ எளிமையாக தான் ரொம்ப கஷ்டமான வேலைகளை செய்கிறக்காக தான் புத்தகத்தெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப கடினமான வேலைகளை நாம் இன்றைக்கி செய்கிறாங்க, மனிதர்கள் செய்கிறாங்க. மெட்ரோ ட்ரெயின், விண்வெளி, விமானம், கப்பல், இதெல்லாம் இப்போ அணு உலைகள், இதெல்லாம் நீ புத்தகத்தை படிக்காமல் செய்ய முடியாது. அப்போ இன்றைக்கி கடினமான வேலைகள் செய்வதற்கே புத்தகங்கள் தான் காரணமாக இருக்குது, பள்ளிக்கூடங்கள் தான் காரணமாக இருக்குது. நீ புத்தகத்தின் உதவி இல்லாமல் இவ்வளோ கடினமான வேலைகளெல்லாம் செய்ய முடியாது. யாராவது ஒருத்தர் உனக்கு வகுப்பு எடுக்கணும். புத்தகம் என்கிறது ஒரு ஆசிரியர். அப்போது அதை கற்பிப்பதற்கு உனக்கு ஒரு ஆசிரியர், புத்தகமே ஒரு ஆசிரியர் தான். நீ அதிலேருந்து கற்றுக்கிற, அது உனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் இதுபோல் செயற்கையாக கற்றுக் கொடுக்குறாங்கள, கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ கற்றுக்கிற எல்லா விஷயமே உனக்கு கேடாக தான் முடியும். நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு கற்றுக்கொண்டு நீ செய்கிற அத்தனை வேலையும் ஆபத்தில் தான் முடியும். ரொம்ப ஜாலியாக, எளிமையாக, ஈஸியாக, புத்தகத்தின் உதவி இல்லாமல், புத்தகத்தை படிக்காமல், புத்தகத்தை படித்துவிட்டு உனக்கு போதிக்காமல் நீ கற்றுக்கொள்கிற விஷயம். ஒருத்தர் உனக்கு போதிக்கிறாருன்னா அவர் புத்தகத்தை படிச்சுட்டு உன்கிட்ட போதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த அறிவும் ஆபத்தில் தான் உன்னை கொண்டு விடும். அதுக்கு நிறைய பக்க விளைவுகள் இருக்குது. அதனால் உன்கிட்ட ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அவர் சொல்கிறதுலேருந்து நீ கற்றுக்கிற அப்படின்னா, ஆனால் அவர் புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. அவர் புத்தகத்தின் உதவி இல்லாமல் அவர் வாழ்கிறார், அவர் அனுபவத்தை உன்னிடம் சொல்கிறார், அதிலிருந்து நீ கற்றுக்கொள்கிறாய். அது உனக்கு கேடு தராது. அந்த விஷயம் எளிமையானதாகத்தான் இருக்கும். புத்தகத்திலேருந்து நீ கற்றுக்கிற விஷயந்தான் கடினமானதாக இருக்கும். ஒருத்தர் உனக்கு கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா அது புத்தகத்திலேருந்து இல்லை அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக எளிமையானதாக தான் இருக்கும். அந்த மாதிரி எளிமையான வேலைகளை செய்யும்போது தான் நம்ம உடம்பும் எளிமையாக வேலை பார்க்கும், ஈஸியாக வேலை பார்க்கும். அதனால் இந்த டிவி, மொபைல் ஃபோன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பார்க்குறது இந்த உடம்பு வேலை செய்யாது. எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த மூளை வெளியில் இந்த புத்தகத்தை எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும், மொபைல் ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளே வேலைகள் செய்யாமல் தடைப்படும். அல்லது அந்த முதலாளி இல்லாமல் இருக்கிற அந்த தொழிலாளிகள் தப்பாக எப்படி வேலை செய்வாங்களோ, தேவையில்லாத வேலைகளெல்லாம் செய்வாங்க. அதுபோல் இப்போ மூளை என்கிற முதலாளி இந்த மாதிரி புத்தகத்தை கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு, மொபைல் ஃபோனை, டிவியை கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அப்போ உள்ளுறுப்புகளை தன்னிச்சையாக வேலை தப்பாக வேலை செய்யும். அது நோய்களுக்கு காரணமாகுது. அதனால் நமக்கு புத்தகம் இல்லாத உலகத்தை நோக்கி போகணும். நீங்களே இப்போ அதிகமாக புத்தகம்லாம் காலையில் இந்த புத்தகம் உங்கள் தொழில் சார்ந்த புத்தகத்தெல்லாம் படித்தா ஆனால் புத்தகத்தை படிக்கிறதுனால நிறைய பக்க விளைவுகள் இருக்குது. ரொம்ப வன்முறை உணர்ச்சி வரும், கோபம் வரும், உடம்பு சூடாகும். புத்தகம் படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் பார்த்தா உடம்பு சூடாகும், உடம்பு வேலை செய்யாது. உடம்பு சூடானா ஒரு வண்டி வேலை செய்யாது. நீங்கள் ஒரு வண்டி ஓட்டுறீங்க, வண்டி சூடாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நிறுத்தி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வண்டி எடுப்பீங்க. அதுபோல் தான் நீங்கள் வண்டி சூடாச்சுன்னா வண்டி வேலை செய்யலை. அதுபோல் புத்தகம் படித்தாலும் சரி, மொபைல் ஃபோன் பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே வேலை ஆகாது. வேலை ஆகவில்லை என்றால் உடம்பு சூடாயிடும். உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்துகிற நடைமுறை தான் இந்த புத்தகம் படிக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறதுலாம். அதனால் இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயமே கிடையாது. ஒரு ஆரோக்கியத்தை தேடி போகும்போது நம்ம நிறைய தேவையில்லாத விஷயங்களெல்லாம் விட்டுட்டு வரணும். ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை, இயற்கையோடு இணைஞ்சி கலந்து குடிசையில் வசிக்க வேண்டும், நடந்து செல்ல வேண்டும், ஓட வேண்டும், உழைக்க வேண்டும், செருப்பு இல்லாமல். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆரோக்கியமான வாழ்க்கையை தருமே தவிர, இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் ஆரோக்கியத்திற்கு முரணாக செயல்படுகிற, இது அழிவை நோக்கி செல்லுகிற உலகம். அதனால் இதில் நீ ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு எனக்கு இந்த உலகமும் தேவை, இந்த இயந்திர அறிவியல் உலகமும் தேவை, எனக்கு ஆரோக்கியமும் தேவைன்னா 2 விஷயத்துக்கு நீ ஆசைப்படாது. ஏதாவது ஒன்றுக்கு ஆசைப்படு, அது எங்கே கிடைக்குமோ நீ அங்கே போ. நோய்களுக்கு நீ ஆசைப்பட்டால் என்ன அழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் வேணும் அப்படின்னா அப்போ இயந்திர அறிவியல் இல்லை, நான் ஆரோக்கியம்தான் முக்கியம், அதற்காக நான் எதையும் வேண்டவனாலும் இதை இழப்பேன் என்று நீ தயாராக இருந்தால் அப்பொழுது நீ இழக்க வேண்டியது இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை தான்.